தென்னம்பாக்கத்தின் மீது கால சூரியன் இதமான பொன்னிற ஒளிய பரப்பியது. அது காலம் மெதுவாக நகர்வது போலவும் காற்று சூட புனிதமானது போலவும் உணர்ந்த ஒரு இடம். பருமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு பழைய கல்நற்றுக்கு அருகில் பெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அவரது இருப்பு வெயில் நிறைந்த நாளில் வீசும் குளிர்ந்த காற்று போல அவரை பார்க்க வந்த அனைவருக்கும் அமைதியை கொடுத்தது. மக்கள் தரையில் அமர்ந்திருந்தனர். அவர்களின் இதயங்கள் பக்தியா நிறைந்திருந்தன. நடமாடும் தெய்வத்திடமிருந்து ஒரு எளிய பார்வை அல்லது ஒரு கனிவான வார்த்தைக்காக காத்திருந்தனர். வெளியுலகத்தின் சத்தமும் கவலைகளும் பூமியின் இந்த அமைதியான மூலையில் மறைந்து போயின். எல்லாம் அமைதியாகவும் ஒழுங்காகவும் இருந்தது. இயற்கையே மகாஸ்வாமிக்கு மரியாதை செலுத்துவது போல காலை நேரத்தின் ஒலிகள் அமைதியின் சிம்பொனியாக இருந்த. மாமரங்களின் கிளைகளிலிருந்து பறவைகள் மகிழ்ச்சியுடன் கீச்சிட்ட. அவற்றின் பாடுகள் இலைகளின் மெல்லிய சத்தத்துடன் கலந்த. ஒரு மெல்லிய காற்று அருகிலுள்ள புதிலிருந்து மல்லிகை பூக்களின் இனிமையான வாசனையை எடுத்து சென்றது. அமைதியான சூழ்நிலையை அதிகரித்தது. பெரியவா அமைதியான முகாவத்துடன் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் ஆழமான கருணையால் நிறைந்திருந்தன. அது சொல்லப்படாத ஒவ்வொரு பிரார்த்தனையையும் புரிந்து கொள்வது போல இருந்தது. அவர் அதிகம் பேச தேவையில்லை. அவரது 1000 பிரசங்களை வெட் சக்தி வாய்ந்தது. பக்தர்கள் ஒரு ஆழமான தொடர்பை உணர்ந்தனர். உண்மையிலேயே தெய்வீகமான ஒன்றின் முன்னிலையிலே இருப்பது போல உணர்ந்தனர். அங்குள்ள ஒவ்வொரு நபரும் அவர் தன்னை பார்ப்பது போலவும் அவரது முழு கவனத்தையும் அருளையும் பெறுவது போலவும் உணர்ந்தனர். வாழ்க்கையின் அனைத்து தரப்பிலிருந்தும் பக்தர்கள் சூடியிருந்தனர். எளிய கிராமவாசிகள், கற்றறிந்த அறிஞர்கள் மற்றும் நீண்ட தூரம் பயணம் செய்த குடும்பங்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நம்பிக்கைகள், அச்சங்கள் மற்றும் கேள்விகளுடன் வந்தனர். ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் நாடினர். அவர்கள் அமைதியா அமர்ந்திருந்தனர். கைகளை சுப்பி மரியாதையுடன் அவர்களின் கண்கள் ஜானியை உற்று நோக்கின. அவரது முன்னிலையில் ஒரு கணம் தங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் என்று அவர்களுக்கு தெரியும். சூழ்நிலை ஒரு முறையான சடங்கு போல இல்லை. ஆனா அதன் மரியாதைக்குரிய மூப்பரை சுற்றியுள்ள ஒரு அன்பான குடும்ப கூட்டம் போல இருந்தது. அது நம்பிக்கை உயிருடன் புலப்படும் ஒரு இடம். அற்புதங்கள் சாத்தியமானவை மட்டுமல்ல, எதிர்பார்க்கப்பட்டவை போல உணர்ந்த ஒரு இடம். அந்த கிணறு எண்ணற்ற அத்தகைய காலைகளின் கதைகளை வைச்சிருப்பது போல இருந்தது. அதன் குளிர்ந்த இருட்ட நீர் மேலே உள்ள தெளிவான நீலவானத்தை பிரதிபலிச்சது. அது தங்கள் ஆன்மீக தாத்தை தணிக்க வந்த தலைமுறையா தேடுபவர்களை கண்டிருக்கிறது. பெரியவா அதுக்கு அருகில் அமர்ந்தது குறியீடா இருந்தது. அவர் தெய்வீக ஞானத்தின் ஒரு ஊற்று போல அதிலிருந்து யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். முழு காட்சியும் நம்பிக்கையின் ஒரு அழகான ஓவியமாக இருந்து. எளிமையான சூழல், பக்தியுள்ள மக்கள் மற்றும் மையத்தில் ஒளிரும் ஞானி ஒரு சக்தி வாய்ந்த அமைதி உணர்வை உருவாக்கினர். நவீன உலகின் சிக்கல்கள் இருந்து வெகு தொலைவில் மிகச்சிறிய அமைப்பில் பெரும்பாலும் மிகப்பெரிய உண்மைகள் காணப்படுகின்றன என்பதை இது நினைவூட்டியது. பக்தர்களுக்கு மத்தியிலே ஒரு இளம் பெண் தன் குழந்தையுடன் இருந்தாள். அவளது இதயம் பக்தியால் நிறைந்திருந்தது. பெரியவாவுக்கு ஒரு பாடலை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அவள் கண்களை மூடிக்கிட்டு இனிமையான மற்றும் தெளிவான குரலில் ஒரு அழகான கீர்த்தனையை பாடத் தொடங்கினார். அந்த பாடல் தெய்வீகத்தின் மகிமையை புகழ்ந்தது. அவளது உண்மையான உணர்வு அதை கேட்ட அனைவரையும் தொட்டது. பறவைகள் அமைதியான அவையும் அந்த மெல்லிய இசையால் கவரப்பட்டது போல. அவளது குரல் அவளது அன்பையும் பக்தியையும் நேரடியாக ஞானியின் பாதங்களுக்கு கொண்டு சென்றது. அவள் தன் அர்ப்பணிப்பில் முழுமையாக மூழ்கியிருந்தார். அவளது முகம் தூய்மையான மற்றும் எளிமையான நம்பிக்கையால் ஒளிர். அது பார்க்க அழகாக இருந்தது. அவள் தொடர்ந்து பாடிக்கிட்டிருந்த போது தெய்வீகத்தில் முழுமையா மூழ்கியிருந்த அவளது மனம் ஒரு கணம் பாடலின் ஒரு வரியை மறந்துவிட்டது. அவள் ஒரு கணம் நிறுத்தினாள். அவளது முகத்தில் ஒரு சிறிய சிந்தனை ரேகை அடுத்த வார்த்தைகளை நினைவு கூறும் முயற்சி செய்தாள். சில வினாடிகள் மட்டுமே என்னாலும் அந்த அமைதி நீண்டதாக தோன்றியது. அப்போது அவளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய தெளிவான குரல் ஒலிச்சது. அது அவளது சிறிய குழந்தை, சந்த அல்லது 6 வயதுக்கு மேல் இருக்காது. மிக தெளிவான குரலில் அந்த குழந்தை மறந்த வரியை பாடி தன் தாய்க்கு கீர்த்தனைய தொடர் உதவியது. சூட்டம் மெல்லிய ஆச்சரியத்துடன் பார்த்தது. தாய் கண்களை திறந்தால் தன் குழந்தையை பார்த்து
புன்னகைத்த போது அவளது முகத்தில ஒரு அன்பான ஆச்சரியம் இருந்தது. எல்லாவற்றையும் கவனிப்பது போல தோன்றிய பெரியவா அவர்களை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். ஒரு மென்மையான் அறிந்த புன்னகை அவரது முகத்தில் தோன்றியது. அவர் முழு பரிமாற்றத்தையும் பாய்ச்சிருந்தார். அவரது கண் பாசுடன் மின்னன். தாயும் குழந்தையும் பாடல ஒன்றாக முடித்தனர். அவர்களின் குரல்கள் அன்பு மற்றும் பக்தியின் சரியான இணக்கத்துடன் கலந்தன. அவர்கள் முடித்ததும் ஒரு அமைதியான அமைதி திரும்பியது. ஆனால் சூழ்நிலை இப்போது இன்னும் பெரிய ஆச்சரிய உணர்வால் நிறைந்திருந்தது. குழந்தையின் சிறிய செயல் ஒரு குறிப்பிட்ட தருணமா மாறியது. நினைவாற்றல் மற்றும் அன்பின் ஒரு சிறிய அதிசயம். அதை அனைவரும் கண்டனர். அது பக்தியின் தூய்மையான சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு எளிய அழகான நிகழ்வு. ஜானி தாயையும் குழந்தையையும் அருகில் வரிசைகை செய்தார். அவர்கள் பணிவான பக்தியுடன் அவரை அணுகினர். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியுடன் துடிச்சன. பெரியவா குழந்தையிடம் மென்மையான மெல்லிய குரலில பேசினார். அவனது பெயரை கேட்டார். பின்னர் அவர் தாயை பார்த்தார். அவரது கண்கள் ஆழமான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தின. அவர் அவர்களுக்கு சில பிரசாதம் கொடுத்தார். ஒரு சிறிய சர்க்கரை மிட்டாய் மற்றும் ஒரு பழம். அது ஒரு சிறிய சைகை, ஆனா தாய்க்கு அது முழு பிரபஞ்சத்தின் அருளை பெறுவது போல இருந்தது. அவள் குனிந்து வணங்கினார். மகிழ்ச்சி கண்ணீர் அவளது முகத்தில் வடிந்தது. பெரியவா அவரது பக்தியை கண்டது மட்டுமல்லாமல் அவளையும் அவரது குழந்தையையும் இந்த சிறப்பு வழியில் ஆசீர்வதிச்சிருந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு வயதான தம்பதியினர் சூட்டத்தின் வழியே வந்தனர். அவர்களின் முகங்களில் கவலைகள் நிறைந்திருந்தன. ஒரு பெரிய சுமையை பேசுவது போல அவர்கள் கனமான மெதுவான நடையுடன் நகர்ந்தனர். அவர் பெரியவாவிடம் வந்து புனிமான தரையில் தங்கள் நெற்றிகளை தொட்டு வழுந்து வணங்கினர். அவர்கள் எழுந்தபோது வயதானவர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் உணர்ச்சியா நடுங்கியது. தங்கள் மகளுக்கு திருமண வயது வந்து விட்டதாகவும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருப்பதாகவும் அவர் விளக்கினார். ஆனா அவர்கள் மிகவும் ஏழைகள் என்பதால் திருமணத்தை நடத்த பணம் இல்லை. நிதியை சேகரிக்க முடிந்த எல்லா வழிகளிலும் முயற்சி செய்ததாகவும், ஆனா அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததாகவும் அவர் கூறினார். அவர்களின் கதை இயலாமை மற்றும் ஆழமான பெற்றோர் கவலையின் கதை. வயதான பெண் தன் கணவனுக்கு அருகில் நின்றார். அவளது கண்கள் கண்ணீரா நிறைந்திருந்தன. அவள் பெரியவாவை நம்பிக்கையுடன் பார்த்தார். அவர்களுக்கு ஜானிதான் கடைசி நம்பிக்கை. இருண்ட சூழ்நிலையில் அவர்களின் ஒரே ஒளி ஆதாரம். அவர்கள் செல்வம் அல்லது புகழை கேட்கவில்லை. பெற்றோராக தங்கள் கடமையை நிறைவேற்ற ஒரு வழியை கேட்டார்கள். தங்கள் மகள் மகிழ்ச்சியா திருமணம் செய்து குடியேறுவதை பார்க்க விரும்பினர். அவர்களுக்கு அடைய முடியாத ஒரு எளிய ஆசை. அவர்களின் பிரார்த்தனை மௌனமாக இருந்தாலும் சக்தி வாய்ந்தது. வேறு வழியில்லாத இரண்டு அன்பான பெற்றோரின் மனமார்ந்த வேண்டுகோள். சூட்டத்திலே இருந்த அனைவரும் அவர்களின் துக்கத்தின் பாரத்தையும் அவர்களின் அளவற்ற நம்பிக்கையையும் உணர முடிந்தது. பெரியவா அவர்களை முழு கவனற்ற கேட்டார். அவரது முகபாவம் அமைதியாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருந்தது. அவர் குறுக்கிடவில்லை அல்லது எந்த கேள்விகளையும் கேட்கவில்லை. அவர் அவர்களின் வார்த்தைகளையும் வலியும் தனது ஆழ்ந்த முன்னத்தால் உள்வாங்கிக் கொண்டார். வயதானவர் பேசி முடிச்சதும் அந்த பகுதியில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. அது எதிர்பார்ப்பால் நிறைந்த அமைதி. அனைவரும் பார்த்தனர். ஜானி என்ன செய்வார் என்று ஆச்சரியப்பட்டனர். அவர் ஆறுதல் வார்த்தைகளை வழங்குவாரா? அவர் ஒரு தீர்வை கொடுப்பாரா? தம்பதியினர் அவருக்கு முன்னனர். கைகளை சுப்பி பிரார்த்தித்தனர். அவர்களின் விதி இப்போது அவரது கைகளில் இருந்தது. கணங்கள் நீண்டு கொண்டிருந்தன. ஒவ்வொரு நொடியும் ஒரு நித்தியம் போல் உணர்ந்தது. அவர்கள் அவரது பதிலுக்காக காத்திருந்தனர். நீண்ட சிந்தனைக்குரிய இடைவெளிக்கு பிறகு பெரியவா இறுதியா பேசினார். அவரது குரல் அமைதியாகவும் நம்பிக்கையூட்டுவதாகவும் இருந்தது. அவர் உடனடியா ஒரு தீர்வையோ அல்லது ஒரு பெரிய வாக்குறுதியோ வழங்கவில்லை. அதுக்கு பதிலா அவர் தம்பதியனிடம், அதோ அந்த பெரிய மரட்டியில் போய் உட்காருங்கள், சிறிது நேரம் காத்திருங்கள் என்று சொன்னார். சுட்டத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு நிழலான ஆலமரத்தை நோக்கி அவர் சுட்டிக்காட்டினார். அது ஒரு எளிய அறிவுறுத்தல், ஆனால் அது சொல்லப்படாத வாக்குறுதியால் நிறைந்திருந்தது. தம்பதியினர் முழுமையான மற்றும் கேள்வி கேட்காத நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை வணங்கினர். அவர்கள் மெதுவாக மரத்தடிக்கு சென்று அதன் நிழலிலே அமர்ந்தனர். அவர்களின் இதயங்கள் இப்போது ஒரு பலவீனமான நம்பிக்கையான சஸ்பென்ஸால் நிறைந்திருந்தன.
மற்ற பக்தர்கள் அவர்களை பார்த்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்று சமாக ஆர்வமாக இருந்தார். தம்பதியினர் மரத்தடியில் பொறுமையாக காத்திருந்தனர். அவர்களின் கண்கள் இன்னும் பெரியவாவை உற்று நோக்கின. சூரியன் வானத்தில் மேலே ஏறியது. ஆனால் ஆலமரத்தின் நிழல் அவர்களை குளிர்ச்சியா வைச்சிருந்தது. சிறிது நேரத்திலேயே ஒரு கார் நுழைவாயிலுக்கு அருகில் நின்றது. ஒரு நன்கு உடை அணிந்த குடும்பம் வெளியே வந்தது. அவர்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் போல தோன்றினர். அந்த மனிதன் மார்வாரி சமூகத்தின் வழக்கமான தலப்பாகையை அணிந்திருந்தார். இந்த குடும்பம் வந்து பெரியவாவுக்கு மிகுந்த மரியாதையுடன் விழுந்து வணங்கியது. அவர்கள் வெளிப்படையா மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் காணப்பட்டனர். அவர்களின் முகங்கள் நன்றியுணர்வார் பிரகாசித்தன். ஒரு சக்தி வாய்ந்த வழியில் ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்ததற்காக நன்றி சொல்ல வந்திருந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்த மனிதன் பேச தொடங்கினான். அவனது குரல் அளவற்ற உணர்ச்சியால் நிறைந்திருந்தது. அவனது மனைவி மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள் என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கையே கைவிட்டிருந்தர் என்னும் விளக்கினார். கடைசி முயற்சியாக அவர்கள் பெரியவாவிடம் பிரார்த்தனை செய்து ஒரு சபதம் எடுத்தனர். அவள் குணமடைந்தார். நன்றியுண்வு மற்றும் சேவசேலா ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு நிதியுதவி செய்வதா உறுதியளித்தனர். அவனது மனைவி அற்புதமாக குணமடைந்து இப்போது முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தங்கள் சபதத்தை நிறைவேற்ற பெரியவாவின் வழிகாட்டலை நாடி வந்திருந்தனர். அவர்கள் ஒரு பணக்கற்றையை அவரது காலடியில் வைத்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த தகுதியான பெண்ணின் திருமணத்துக்காக அதை பயன்படுத்தும்படி கேட்டனர். சூட்டத்தில் ஒரு ஆச்சரிய அலை பரவியது. அனைவரும் உடனடியாக இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையிலான தெய்வீக தொடர்பை புரிந்துட்டனர். பெரியவா அமைதியான ஒருங்கிணைப்பார் புன்னகைத்தார். அவர் மார்வாரி குடும்பத்தை அன்புடன் பார்த்தார். பின்னர் ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த வயதான தம்பதியினரை நோக்கி செய்கை செய்தார். அங்கே அவர் மெதுவாக சொன்னார், உங்களுக்கு உதவி தேவைப்படும் ஒரு குடும்பம் இருக்குது, அவருடன் சென்று பேசுங்க. மார்வாரி குடும்பம் திரும்பி வயதான தம்பதியினரை கண்டது. அவர்களின் முகங்களில் புரிதல் தோன்றியது. அவர்கள் புன்னகையுடனும் திறந்த மனத்துடனும் அவர்களை நோக்கி நடந்தனர். வயதான தம்பதியினர் எழுந்தனர். அவர்களின் கண்கள் முதலில் அதிர்ச்சியிலும் பின்னர் தூய மகிழ்ச்சியின் கண்ணீரிலும் நிறைந்திருந்தன. இரண்டு குடும்பங்களும் சந்தித்தன. தெய்வீக நாடகம் நிறைவடைந்தது. வயதான தம்பதியினரின் கவலைகள் உடனடியா நீங்கின். அதுக்கு பதிலா அளவற்ற நிம்மதியும் நன்றியினரும் ஏற்பட்ட. மார்வாரி குடும்பம் தங்க சபதத்தை மிக சரியான வழியில் நிறைவேற்றியதில் ஆழமான திருப்தியை உணர்ந்தது. அங்கு இருந்த அனைவரும் சரியான நேரம் மற்றும் தெய்வீக அருளின் ஒரு அற்புதத்தை கண்டனர். பெரியவா அமைதியுடன் பார்த்தார். அவர் அனைவருக்கும் ஆசீர்வதிச்சு, எல்லாம் அவர் சித்தப்படியே நடக்குது, நாம் அனைவரும் அவரது கைகளில் உள்ள கருவிகள் மட்டுமே என்றார். தென்னம்பாக்கத்தில் அந்த நாள் நம்பிக்கை, கருணை மற்றும் விதி ஆகியவை கண்ணுக்கு தெரியாதா இரக்கமுள்ள கையால் எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ள என்பதன் ஒரு காலமற்ற கதையா மாறியது.